வணக்கம் டெக் தமிழா. இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் வந்து ஹாட் 7 ப்ரோன்னு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து 6 GB ரேம் இருக்குது. 9000 ரூபா அறிமுக விலை. இந்த ஃபோனில் வந்து 6 GB ரேம் தேவையான ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் இதோட ஸ்பீடு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 6 GB ரேமில் என்ன யூஸ்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட இந்த ஃபோனோட அன்பாக்சிங், முதல் பார்வை, கேமரா சாம்பிள்ஸும் இதில் இருக்குது. இந்த சூப்பரான அந்த ஸ்பீட் டெஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. இப்போ தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே ஹாட் 7 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் எங்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் வேரியண்ட். இது பிளாக் கலர்லேயும் வருது. 10 வாட்ஸ் சார்ஜர், மைக்ரோ USB கேபிள், பின், மேனுவல்ஸ், பேக் கேஸ் மற்றும் ஸ்க்ரீன் கார்டு இருக்குது. மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. 8 mm திக்னஸ், 165 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. பின்பக்கம் வந்து டுவல் கேமரா, LED ஃப்ளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. மேல் பக்கம் வந்து க்ளீனாக ரவுண்டட் கார்னர்ஸ். கீழே வந்து ஆடியோ போர்ட், மைக்ரோ USB போர்ட் மற்றும் ஸ்பீக்கர். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் மற்றும் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போடலாம். டுவல் வோல்டி சப்போர்ட் உண்டு. ஃப்ரண்டில் மேலே வந்து 2 செல்ஃபி கேமரா மற்றும் LED ஃப்ளாஷ் இருக்குது. LED நோட்டிஃபிகேஷன் லைட் இல்லை. 6.2 இன்ச் IPS LCD டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன். டிஸ்பிளே வந்து ஆவரேஜ் ரகம். பெரிய நாட்ச் மேலே இருக்குது. நாட்ச் வேண்டாம்னா அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ரீடிங் மோடு இருக்குது. 64 GB ஸ்டோரேஜில் 54 GB ஃப்ரீயாக இருக்குது வாங்கும்போது. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி அவங்களோட கஸ்டம் XOS UIயில் ரன் ஆகுது. பட்டன் பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாம். நேவிகேஷன் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் பேனல்னு ஒரு குவிக் ஆக்சஸ் ஷார்ட்கட் செட்டிங்ஸ் இருக்குது. டேப் டு வேக், லிஃப்ட் டு வேக், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், இந்த மாதிரி ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க. ஃபீச்சர்ஸ் பற்றி தனி வீடியோ வேணும்னா அப்புறம் நான் போடுறேன். இந்த ஃபோன் வந்து மீடியாடெக் ஹீலியோ P22ல் பவர் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இன்ஃபினிக்ஸ் S4ன்னு ஒரு ஃபோன் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் இந்த சேம் ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸரை பற்றி பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. சிலர் வந்து PUBG விளையாடலாமான்னு கேட்டாங்க. லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் விளையாடலாம். கிராஃபிக் ரெண்டரிங் கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லை. கேஷுவல் கேம்ஸ், நார்மல் டாஸ்க்கு இந்த ப்ராசஸர் ஓகே. அப்போ இந்த 6 GB ரேம்னால என்ன யூஸ்? அதுக்கு இந்த S4 மற்றும் இந்த ஹாட் 7 ப்ரோவோட அந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 2 ஃபோன்லேயும் ஒரே மாதிரியான இந்த ஹீலியோ P22 ப்ராசஸர் இருக்குது. இந்த S4ல் வந்து 3 GB ரேம் இருக்குது. ஸோ ரெண்டோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த 6 GBயில் உள்ள அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ பல ஆப்ஸ் வந்து ஒரே நேரத்தில் 2 ஃபோன்லேயும் ஓப்பன் பண்ண போகிறேன். ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான். ஒரு சின்ன வித்தியாசம் தவிர ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு நேரத்தில் தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் சில ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் 7 ப்ரோவில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. ஆனால் பேக்ரவுண்டில் இருக்கிற ஆப்ஸ் திரும்பவும் எப்படி லான்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அதில் தான் 6 GB ரேம் வந்து கெத்தாக நிற்கிறாரு. பார்ப்போம். ஹாட் 7 ப்ரோவில் வந்து பேக்ரவுண்டில் நம்ம விட்ட ஆப்ஸ் வந்து அதே இடத்துல கண்டினியூ ஆகுது. ஆனால் S4ல் வந்து திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து இந்த அதிக ரேமோட அட்வான்டேஜ். டிக்டாக், சப்வே சர்ஃபர், PUBG எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் அப்படியே விட்ட இடத்துலேருந்து ஓப்பன் ஆகுது. இந்த 7 ப்ரோவில். S4ல் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. இதான் வந்து 6 GB ரேமோட அட்வான்டேஜ் இந்த ஃபோனில். பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்றபடி 2 ஃபோன்களையும் ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். கேமரா முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து டுவல் 13 MP மற்றும் ஒரு 2 MP கேமரா காம்பினேஷன் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் வந்து ஃப்ளாஷ் இருக்குது. 1080pயில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆவரேஜ் ரகம் தான். பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 4000 mAh பேட்டரி இருக்குது. நல்ல பேட்டரி லைஃப் இந்த ப்ராசஸர் மற்றும் இந்த HD ரெசல்யூஷனில் கிடைக்கணும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஹாட் 7 ப்ரோ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த 6 GB ரேமோட அட்வான்டேஜ் தெரிஞ்சிருக்கும். பேக்ரவுண்டில் இருக்கிற ஆப்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக லான்ச் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஹாட் 7 ப்ரோ. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா அந்த பெல் பட்டனும் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.